மகளிர் மேம்பாட்டுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. திமுக அரசு பொறுப்பேற்ற பின் மகளிர் மேம்பாட்டுக்காக சுமார் 92,000 கோடி வரை கடன் வழங்கப்பட்டுள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம். மக்கள் பணியில் கவனம் செலுத்தும் காலகட்டத்தில் நேரில் வந்து சந்திப்பதை தவிர்க்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். மாவட்டங்கள் தோறும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது நானே நேரில் வந்து உங்களை சந்திப்பேன் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வேண்டுகோள். என் தலைமையில்தான் அதிமுக செயல்படும். தேர்தல் ஆணையம் எனக்கு அனைத்து உரிமைகளையும் வழங்கியுள்ளது. அதிமுகவில் உண்மையாக உழைப்பவர்களுக்கு இல்லம் தேடி பதவிகள் வரும். கட்சிக்கு துரோகம் செய்ததால் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து OPS நீக்கப்பட்டுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் பேட்டி. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை வாரிசு அரசியல் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி தந்ததில் தவறு ஒன்றும் இல்லை என்றும், எங்களை விமர்சிக்க அண்ணாமலைக்கு சரித்திரம் தெரியாது என்றும் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சனம். காவிரி உபரிநீர் திட்டத்தை செயல்படுத்த வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். அக்டோபர் 2 நடைபெறும் கிராம சபை கூட்டங்களில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டுமென பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். தன் மகளுக்கு திருமணம் செய்து ஆடம்பரமாக வாழ வைத்துள்ள ஈஷா யோகா மையத்தின் நிறுவனர் ஜக்கி வாசுதேவ் இளம்பெண்களை மொட்டையடித்து சந்நியாசியாக்குவது ஏன்? ஈஷா மையத்தில் துறவரம் பூண்ட 2 மகள்களை மீட்டுத் தரக்கோரி பேராசிரியர் காமராஜ் என்பவர் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்வி. மதுரை விமான நிலையம் நாளை முதல் 24 மணி நேரமும் செயல்பட இந்திய விமான நிலைய ஆணையம் அனுமதி. மத்திய அரசு நடவடிக்கையால் மதுரைக்கு வரும் விமானங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதுடன் வர்த்தக போக்குவரத்து அதிகரிக்கும் என நம்பிக்கை. உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் நடந்த 2வது டெஸ்ட் போட்டியில் வங்கதேசத்தை விட 52 ரன்கள் அதிகமாக எடுத்துள்ளது இந்திய அணி. 285 ரன்களுக்கு ஆட்டத்தை டிக்ளேர் செய்தது. மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.